ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். தேர்தல் திருவிழாவை ஒட்டி 2-3 நாட்களுக்கு தேவையான ஆல்கஹாலை வாங்கி எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்கஹால் ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஆல்கஹால் மது விற்பனை பல மடங்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது மனிதர்களுக்கு என்ன விதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்றது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு உண்மையான விஷயமாக இருக்கும். இந்த ஆல்கஹால் மனித உடம்பில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ஆல்கஹால் தாம்பத்திய உறவில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று இந்த படத்தில் பார்க்குறீங்க, நம்மளுடைய இன்ஹிபிஷன்ஸை அது எடுத்துருது. நம்ம பல விஷயங்களை செய்கிறதுக்கு தயங்குவோம். சில நேரங்களில் ஒரு தவறான செய்கைகளை செய்ய யோசிப்பாங்க, பலர் முன்னால் செய்கிறோமே அப்படின்னு. ஆனால் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு அந்த விதமான இன்ஹிபிஷன்ஸ், ஒரு பிரெயினில் அந்த இன்ஹிபிஷன்ஸ் போயிடும். தவறான வார்த்தைகளை பேசுகிறது, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதற்கு இவங்க கவலைப்படுறதில்ல. பல நேரங்களில் ரொம்ப மோசமான மிகப்பெரிய தவறுகளை கொலை பண்ணுறதுலேருந்து பல்வேறு தவறுகளை கூட பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கான துணிச்சலை இது டெம்பரவரியாக கொடுத்துருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் பிரபாகரன் பேசுகிறேன் சார், நங்கநல்லூர்லேருந்து. பிரபாகரன் சொல்லுங்கள் சார். எனக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆயிடுச்சு சார். ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சொல்லுங்கள் பிரபாகரன். சார் ஆக்சுவலாக இப்போ 3 மாதம் ஸ்கேன் எடுத்துருந்தோம் சார். இப்போ 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. ஸ்கேன் இப்போ எடுக்கும்போது நல்லா காமிச்சாங்க, நல்லா இருந்தது. ஓகே. நஞ்சு ஏதோ கொஞ்சம் இறங்கியிருக்க மாதிரி சொல்கிறாங்க சார். ஸோ அது எதனால சார் அது மாதிரி வந்திருக்கும்? அதாவதுங்க, நஞ்சுன்றது என்னென்னா பிளாசண்டான்னு, இந்த தாயினுடைய கர்ப்பப்பையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாசண்டா. இந்த பிளாசண்டா கருக்குழாயிலேருந்து இறங்கி கர்ப்பப்பையில் ஒட்டும். சில நேரங்கள் அது கீழ்ப்பக்கமாக ஒட்டிடும். கீழ்ப்பக்கமாக ஒட்டுறதுல சில ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, ஒன்று கர்ப்பப்பையின் வாயை ஒட்டியே அந்த பிளாசண்டா, அது நஞ்சின்னு தமிழில் சொல்கிறோம், அது நஞ்சு இல்லை. ஆக்சுவலாக கருவுக்கும் தாய்க்குமான இணைப்பே அதுதான். கருவுக்கான உணவு அது வழியாக தான் வருது. அந்த பிளாசண்டா சில நேரம் கர்ப்பப்பை வாயை ஒட்டியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. டெலிவரி ஆகும்போது குழந்தை அந்த வழியாக தான் வெளியே வரும். இது ஏற்கனவே அடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போது முதல்ல இது விலகுனா தான் குழந்தை வர முடியும். இது விலகுனா குழந்தை மூச்சு திணறி வயிற்று உள்ளே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வழியாக தான் குழந்தைக்கு உணவும் ஆக்சிஜன்லாம் போய்கிட்டுருக்கோம். இது வழி அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த நஞ்சுன்றது விலகுன உடனே குழந்தைக்கு ஆக்சிஜனும் உணவு இல்லாமல் ப்ளீடிங், அங்கே ப்ளட்டு போய் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக குழந்தை வெளியே வந்த பிறகு தான் அந்த இரத்த குழாய்களை கிளாம்ப் பண்ணி கட் பண்ணி குழந்தைய பிரிச்சிட்ட பிறகு நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாசண்டாவை எடுப்பாங்க. இப்போ முதல்ல நஞ்சு வெளியே வந்துச்சுன்னா குழந்தைக்கு கிடைக்காது. இரண்டாவது கர்ப்பப்பையினுடைய வாயை அதை அடைக்கலை. ஆனால் கர்ப்பப்பை வாய்க்கு பக்கத்தில் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த பக்கம் பெரிய அளவுக்கு விரிந்து கொடுக்கும். அப்போது அந்த பக்கம்தான் அதிக அளவுக்கு விரியும் கர்ப்பப்பை. அப்படி விரியும் போது குழந்தை வெளியே வரத்துக்கு முன்னாலே அந்த பிளாசண்டா என்று சொல்லக்கூடிய நஞ்சு பிரிஞ்சிடலாம். இதனால் மறுபடியும் குழந்தைகளுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம சரி செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மீன்சிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருங்க? சண்முகம் சார். சண்முகம், சொல்லுங்கள் சார். நான் சின்ன வயசுலேருந்து சுடு தண்ணியில் குளிக்கிறேன். சரி. அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு? பொதுவாக இந்த மாதிரி ரெகுலராக சுடு தண்ணியில் குளிக்கிறவங்களுக்கு விந்துப்பையனுடைய சூடு கொஞ்சம் அதிகமாகி கொஞ்சம் விந்தணுக்கள் குறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே சார்? ஆமாம். கொஞ்சம் நீங்கள் அதாவது ரொம்ப குளிர்காலமாக இருக்கும்போது ஒரு வார்ம் வாட்டரில் குளிக்கலாம். ரெகுலராக ஹாட் வாட்டரில் குளிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுக்காக எல்லாருக்கும் குழந்தை இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை இல்லாதவங்க பர்டிகுலராக ஹாட் வாட்டரில் ரொம்ப குளிக்காதீங்கன்னு சொல்கிறோம். சாதாரணமாக நல்லா இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தலாம்.
டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஹாட் வாட்டரில் ரெகுலராக குளிக்கிறது எல்லாமே. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து சந்தோஷ் பேசுகிறேன் சார். சந்தோஷ், சொல்லுங்கள். சார் நான் வந்து ஒரு மேல் சார், ஆனால் எனக்கு வந்து ஃபீமேல் ஃபீலிங்ஸ் லைட்டாக இருக்குது சார். சரி. எனக்கு வந்து ஒன்லி காய் செக்ஸ் வந்து விருப்பமாக இருக்குது, ஆனால் ஃபீமேல் செக்ஸ் வந்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டேங்குது சார். அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஆனால் நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க? நான் வந்து மேலாக தான் சார் இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு அந்த ஃபீமேல் தான் சார் வருது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மருத்துவரை நேராக அணுகுங்க. முதல்ல உங்களை வந்து இவால்வேட் பண்ணணும். நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்க, பல்வேறு விஷயங்கள். அப்போனா நீங்கள் இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆண்களோட தொடர்புகள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் எல்லா தொடர்புகள் அந்த மாதிரி உங்களோட க்ளோஸாக வரக்கூடிய ஆண்கள் எல்லாம் அந்த மாதிரி தொடர்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, சகோதரர்களாக இருக்குன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. செக்ஷுவலாக உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆண்கள், நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆண்கள், இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. அவங்களோட தொடர்புகளே இல்லாமல் ஆக்கிடுங்க. பொதுவாக நீங்கள் வெப்சைட் பார்க்குறீங்க, ஒரு போர்னோகிராஃபி பார்த்தா கூட ஆண்களும் பெண்களும் தொடர்பு வைக்கிற மாதிரியான போர்னோகிராஃபி, கே செக்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. இப்படி பல விஷயங்களை உங்கள் நடவடிக்கைகளை மாற்றுறதன் மூலமாக இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாம். இந்த முயற்சியில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த குற்ற உணர்வில், இந்த குழப்பத்திலே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா இது பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு பின்னால் கொண்டு வரலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஸோ இப்போது ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். க்ளவுட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், நம்ம இது வந்து நம்மளுடைய இன்ஹிபிஷன், நம்ம ஓரளவுக்கு சில தவறுகளை செய்ய கொஞ்சம் இன்ஹிபிட் ஆகிருப்போம், அதை குறைச்சிரும். நம்மளுடைய தெளிவான முடிவுகளை தவிர்க்கும். முக்கியமாக என்ன மாதிரி வருது, ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறவங்க வந்து தூரத்தில் இருக்க எதிர வர வண்டி இல்லை கொஞ்சம் முன்னால் போகிற வண்டியை ஜட்ஜி பண்ணுறதில் தப்பு பண்ணிவிடுவாங்க. அதில் நம்ம அதுக்குள்ளே பிரேக் அடிக்கலாம்னு நினச்சிருவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப பக்கத்தில் போய் அவங்க பிரேக் அடித்தாங்கன்னா இவங்க பிரேக் அடிக்கணும்னு உணர்வு வந்து அதை அழுத்தி வண்டி நிற்கக்குள்ளே மோதிடும். சாதாரணமான கண்டிஷனில் இவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நினச்ச உடனே பிரேக் வந்து போட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் எரர் இருக்கும், கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும், ரோடு ஆக்சிடெண்ட் ரொம்ப. அதனால தான் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்கிறாங்க. தண்ணி போட்டு வண்டி ஓட்டாதீங்க. நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவ மாணவர் ஒருத்தர் இறந்து போனார். நடுராத்திரி ஒரு 2 மணிக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது. இந்த மாதிரி ஏராளமானவர்கள் நடு ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறது ஒரு முக்கியமான காரணம் ஆல்கஹால். எவ்வளோ மாபெரும் இழப்பு அந்த குடும்பத்துக்கு. இந்த மாதிரி டெய்லி ரோட்டில் தண்ணி போட்டு அதன் மூலமாக ஆக்சிடெண்ட் மூலமாக இறந்து போகிறவங்கள ஏகப்பட்ட பார்க்கலாம், ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். இந்த ஆல்கஹால் வந்து போட்டுட்டு வண்டி ஓட்டுறதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அடுத்து வந்து ரிஸ்கி பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துக்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்கஹால் சாப்பிட்டா இவங்க வர்ற ஒரு தைரியத்தில் எதை வேணாலும் பண்ணுவாங்க. வெளிநாடுகளில் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து போன ஒரு வெளிநாட்டுக்கு போன ஒரு நண்பர் வந்து நோ கிராசிங் ஜோன்னு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இந்த இடத்துல கிராஸ் பண்ணக்கூடாது. இவர் தண்ணி போட்டு தைரியமாக நான் போவேன், யார் என்ன பண்ணுவாங்கன்னு போய் வேகமாக வந்த வண்டிகள் மோதி இறந்து போனதெல்லாம். ஏன்னா ஒரு தைரியம் வந்துடும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியத்தில் பல தவறுகள். அதே மாதிரி செக்ஸில் இன்வால்வ் ஆகிறது. சாதாரணமாக தெளிவாக இருக்கிறவங்க வந்து தண்ணி ஓரளவுக்கு மேலே ஆல்கஹால் சாப்பிட்ட பிறகு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. காண்டோம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இன்றைக்கும் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். காண்டோம் இல்லாமல் செக்ஸ் பண்ணிவிட்டு ஹெச்ஐவி இருக்கிற பெண்ணோடையே செக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னால் பயந்து போய் மறுநாள் அந்த பெண்ணுக்கு செக் பண்ணும்போது ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு இருக்கும். இந்த மாதிரி மிரண்டு போய் அதுக்கப்புறம் தவறுகளை உணர்கிறவங்க நிறைய இருக்காங்க. அந்த பல விஷயங்களை ரிஸ்க் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குவாங்க ஆல்கஹால் சாப்பிட்ட பிறகு. சாதாரணமாக சிந்தித்து செயல்படுறவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லாமல் போயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். மார்பகங்கள் பெருசாக இருக்குது லேடிஸ்க்கு மாதிரி. உங்கள் வயசு என்னங்க?
வயசு 27. சரி, அது என்ன பண்ணலாங்க? ஆப்ரேஷன் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? மேஜர் ஆப்ரேஷன் ஆகுமா? என்ன ஆகுது? அதாவது கைனகோமாஸ்டியா அப்படின்னு பேர். சரி பால் சுரப்பிகள் சில பேருக்கு வந்து பெருசாக இருக்கும். இந்த சரி. பால் அது ஒரு சைடு சுரப்பிகள் மட்டும் பெருசா இருக்கு, ஒரு சைடு சின்னதா இருக்குதுங்க. அப்படி இருக்கலாம், 2 பக்கமும் இருக்கலாம், ஒரு சைடு இருக்கலாம். இது வந்து கைனகோமாஸ்டியா அப்படின்னு பேர். அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியோலான்னு பேர், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, நிப்பிள் ஒட்டி அந்த இடத்துல ஒரு இன்சிஷன் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய பால் சுரப்பிகள் தேவையில்லாத அதிகமாக இருக்க கொழுப்புக்கள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் தையல் போட்டுருவாங்க. இது வந்து ஒரு 22 வயதுக்கு மேலே பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஒரு யங் பாய்ஸுக்கு பண்ணோன்னா திரும்ப இந்த மாதிரி பால் சுரப்பிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால 22 வயதில் பண்ணுவாங்க. உங்களுக்கு 27 வயது ஆகிறதுனால உங்களுக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் வந்து டெஸ்டோஸ்டிரான் போன்ற மருந்துகளில் கொஞ்சம் பலன் இருக்கிறதாக சில ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. இந்த டெஸ்டோஸ்டிரான் ஆண் ஹார்மோன் மாத்திரைகளால் முற்றிலுமாக இந்த மார்பகங்கள் சரியாயிடும் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் டிராஃபிக்கில் பர்டிகுலராக சிக்னல்ஸை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு ரேஷாக வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது. இப்போ இது வந்து ஆய்வுகளில் வந்த முடிவுகள். இதெல்லாம் ரேஷாக வண்டி ஓட்டுறது, சிக்னல் விழுகிறது தப்பாக உணர்ந்து வேகமாக போய் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிறது. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும். பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்டு தீர்க்கிற அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு குறைஞ்சிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு கால் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், காமராஜ் சார். வணக்கம், நான் தான் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். சார் டவுட் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க சார்? என் பேர் ராஜேஷ் சார். சொல்லுங்கள் ராஜேஷ். நான் டெல்லியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். அதிகமாக கைப்பழக்கம் வச்சுருந்தா எதுவும் பாதிப்பா சார்? அதிகமாக வைக்கிறோம் குறைவாக வைக்கிறோன்றதெல்லாம் இதில் ஒன்றும் இல்லைங்க. சுயஇன்பம் பண்ணுறது எந்த விதமான தீமையும் இல்லை. பல நேரங்களில் அது நன்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப குறைந்த வயதிலேயே உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பல்வேறு பால்வினை நோய்கள், HIV எல்லாம் வருது. சுயஇன்பம் பண்ணுறது யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை, உங்களுக்கு நோயும் வராது, தேவையற்ற கர்ப்பம், பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். செக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சுயஇன்பம் பண்ணுறது பெட்டர். இப்போ ஒரு இளைஞனோ இல்லை ஒரு பெண்ணோ செக்ஸ் உணர்வுகளே வாழ முடியாது. ஏன்னா நாம் பிறக்கும்போதே ஆணாவோ இல்லை பெண்ணாவோ தான் பிறக்கிறோம். செக்ஸே இல்லாமல், செக்ஸ் இல்லாத ஒரு மனிதராக உருவகமாக யாரும் பிறக்கிறதில்ல. அதே போல் ஹார்மோன்கள் எஃபெக்டால் செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். செக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ஓரளவு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது சுய இன்பம் தான் அந்த உணர்ச்சிகளை குறைக்கிறதுக்கான எளிமையான வழி. ஸோ அதனால் சுய இன்பம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ். அது தவறுன்னும் போது நீங்கள் சிக்கலை மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் அழுதி வெடிக்கிற மாதிரி செக்ஸ் உணர்வுகள் அதிகமாகும்போது தவறாக யாருடையாவது போய் செக்ஸ் பண்ணுறது, இந்த பிரச்சனையில் மாட்டிக்குவோம். ஸோ ஆல்கஹாலிக் மயோப்பியா ரொம்ப பியூப்பிள்லாம் டைலேட்டாக இருக்கிறதுனால பார்வையில் பல்வேறு டிஸ்டார்ஷன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ டாக்டருங்களா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? பேர் மூர்த்தி. சொல்லுங்கள் மூர்த்தி. உங்கள் மார்பகங்கள் பெருசாக இருக்குங்க. இப்போ தான் பேசுனீங்க. மார்பகங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணலாங்க. கைனகோமாஸ்டியான்னு பேர். அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்ய முடியும். அது ரொம்ப நாள் ஆகுங்களா? ரெஸ்ட் எடுக்கணுங்களா? அது மாதிரி இல்லைங்களா? 3 நாட்களில் நீங்கள் 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் வேலைக்கு போயிடலாம். அறுவை சிகிச்சை செய்து 3 நாட்கள் ரெஸ்ட்டு போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. சரி, இப்போது ஆல்கஹால்னால் என்னென்ன உடம்பில் மாற்றங்கள் வருது? ஒன்று வந்து ஆல்கஹால் வந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்து, இரத்த குழாய்களை விரிவுபடுத்துது. அதே ஆணுறுப்புக்கும் இரத்த குழாய்கள் விரிவாகும், பிரெயினுக்கும் போகும், ஹார்ட்டுக்கும் போகும். அதனால் கொஞ்சமாக சாப்பிடும்போது சில நேரம் ஹார்ட் அட்டாக் அது கொஞ்சம் குறைக்குது அப்படின்ற ஆய்வுகளும் இருக்குது. ஆனால் எல்லோரும் கொஞ்சமாக ஒரு பெக் மட்டும் சாப்பிட்டு நிறுத்துவாங்களான்னு நிறுத்த மாட்டாங்க.
அதில் அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம். அதனால தான் இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்றோம். அதே போல் ஆணுறுப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும்போது விரைப்புத்தன்மை அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆல்கஹால் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறையும். ஆண்மை குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆல்கஹால். ஆல்கஹால் தொடர்ந்து சாப்பிடும்போது எப்படி ஆண்மை குறைவு வருது? ஆல்கஹால் வந்து லிவரை பாதிக்கும், கல்லீரலை. கல்லீரலில் தான் பெண் ஹார்மோன் சிதைக்கப்பட்டு நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். அப்போது பெண் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆண் ஹார்மோன் கொழுப்புக்கு போய் பெண் ஹார்மோனாக மாதிரி ரத்தத்தில் இருக்கும். அது வந்து கல்லீரலில் சிதைக்கப்படணும். கல்லீரல் டேமேஜ் ஆகிட்டதுனால அது சிதைக்கப்படாமல் உடம்புல வந்து ஆல்கஹால் ரெகுலராக சாப்பிட்டு சிரோசிஸ் ஆஃப் லிவர் என்று கல்லீரல் வியாதி வந்தவங்க வந்து பெண் ஹார்மோன் அவங்க உடம்புல அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். விந்து பைகள் சுருங்கிரும், கொஞ்சம் அவங்க பெண் தன்மை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும், விரைப்புத்தன்மை குறையிறத பார்க்க முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், மதுரையிலேருந்து ராஜு பேசுகிறேன். ராஜு சொல்லுங்க சார். இப்போ எனக்கு ஆக்சுவலாக மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. ஏஜ் 33 ஆகுது. ஓகே. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி கேப் வச்சுருக்கோம் சார். ஒரு 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு. அடுத்த குழந்தை வேணாண்ணா? ஆமாம் சார். சரி. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அந்த சின்ன வயசுல இந்த கை பழக்கம் இருக்குது சார். சரி. அது இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். இருக்கேன், மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எல்லாரும் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. ஓகே சார். சொல்லுங்க. இப்போ ரொம்ப அது அந்த நாளாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் டியூப் யூஸ் பண்ணாமல் காண்டம் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கோம். சரி. இப்போ வந்து அதனால திரும்ப குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது லேட் ஆகுமா? ஒன்றும் ஆகாதுங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு அடுத்த குழந்தை எப்போ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ இந்த காண்டம் அல்லது காப்பர் டீ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 months கேப் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம். பொதுவாக எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப ரேராக பிரச்சனை வரலாம். ஏன்னா ஒன்று உங்கள் மனைவிக்கு வயதாகுது, 3-4 வயது. அடுத்து வந்து காப்பர் டீயெல்லாம் வைக்கிறது இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் உபயோகப்படுத்தும் போது சின்ன கிருமி தொற்று வந்தது, கருக்குழாய் அடைக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் வரலாம். பொதுவாக வந்து வராது, ரொம்ப ரேராக இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது எப்போதுமே. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? எங்கள் பேர் வந்து கல்யாணி சார். கல்யாணி, சொல்லுங்கள் சார். அடிக்கடி வந்து வெள்ளைப்பட்டுட்டே இருக்கு சார். சரி. எதனால வருதுன்னே தெரியல. அதுங்க பெண்களுக்கு வெள்ளைப்படுறதை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே கொஞ்சமாக ஒரு ஆரோக்கியமாக வெள்ளைப்படுறது இருக்கும். ஆனால் பல பெண்களுக்கு ரொம்ப ப்ரொஃப்யூஸாக எக்கச்சக்கமாக வெள்ளைப்படுறது வாழ்க்கையில் பல முறை வரும். இவங்களுக்கு வந்து கிருமி தொற்று எளிமையாக வந்துடும். தாம்பத்திய உறவில் ஈடுபடும்போது பெண்ணுறுப்பில் வந்து அமிலம் இருக்கும், கிருமிகள் எதுவும் வராமல், பூஞ்சை காளான் வளராமல். கணவர் வந்து விந்து எஜாக்குலேட் பண்ணும்போது விந்து காரத்தன்மை உடையது. இது வந்து இந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போது அமிலம் இல்லாத இருக்கும்போது பூஞ்சை காளான் உள்ளே வந்துடலாம். இவங்களுக்கு வந்து ஆசான வாய் பக்கத்தில் இருக்கிறனால அங்கே இருக்க கிருமி தொற்று வரலாம் பெண்ணுறுப்புக்கு. பெண்ணுறுப்பை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கிறோன்னு நினச்சி இவங்க டெட்டால் சோப் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள்லாம் இறந்து போய் தேவையில்லாத கிருமிகள் உள்ளே புகுந்து வளர ஆரம்பிக்கலாம். இப்படி பல காரணங்களால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வரும். குழந்தை பேர் இருக்கும்போது, வேறு சில நேரங்களில், அதே மாதிரி மென்சஸ் ஆகும்போது ரத்தம் வந்து அல்கலைன் காரத்தன்மை, ஏற்கனவே பெண்ணுறுப்பில் வந்து அமிலம் கொஞ்சம் இருக்கும். இவங்க மென்சஸ் ஆகும்போது அந்த காரத்தன்மை அப்படியே வாஷ் ஆகி வெளியே வந்துடும், நியூட்ரலைஸ் ஆகி வெளியே வந்துடும். அந்த நேரம் வந்து பெண்ணுறுப்பு வந்து கிருமி தொற்றுக்கு ஈஸியாக
ஒரு ஒரு வடிகாலாக ஒரு ஆகிடும். ஏன்னா பெண்ணுறுப்பு வந்து ஒரு வெட் ஹோலாக இருக்கிறதுனால எளிமையாக இவங்களுக்கு கிருமி தொற்றுக்கள் வரலாம். அதனால் அதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கிறது அப்படின்றது முடியாது, ஆனால் குறைக்கலாம். இவங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலமாக குறைக்கலாம். ஒன்று வந்து பெண்ணுறுப்பை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டெட்டால் போன்ற இல்லை ஏதாவது ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் வச்சு வாஷ் பண்ணாதீங்க. ரொம்ப டவுச்சிங் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப க்ளீன் பண்ணுறாதீங்க. சாதாரணமான ஒரு ஹைஜீனிக் க்ளீனிங் வந்து ஓகே. அதே மாதிரி டாய்லெட் வாஷிங் போகிறப்போ மேலேருந்து பெண்ணுறுப்புலேருந்து டாய்லெட் போகிற வாஷிங் மாதிரி கீழே போகணும். கீழேருந்து மேலே போகும்போது ஆசன வாயிலேருந்து கிருமிகள் உள்ளே போயிடலாம். அதே மாதிரி எப்போதெல்லாம் உங்களுக்கு பூஞ்சை காளான் தொற்று மற்ற விஷயங்கள் வருதோ உடனடியாக மருத்துவர் அணுகி அதை சரி செஞ்சுக்கோங்க. பல நேரங்களில் நீண்ட நாள் சரி செய்ய மாட்டேங்கன்னா இந்த கிருமி தொற்று கர்ப்பப்பை அடிவயிறு வரைக்கும் கூட போகலாம். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் கூட இதனால் வரலாம். இதை தவிர நம்ம ஊரில் பொதுவாக பெரும்பாலான பெண்கள் அப்படி பண்ணுறதில்ல. பட் தேவையில்லாத உறவுகள் வேறு யாரோடைய உறவு பண்ணும்போது பால்வினை நோய்கள் வரலாம். அதனாலையும் வெள்ளப்படுறது வரும் பல நேரம். அது வந்து எரிச்சலோட ஒரு நம்ம பல நேரம் காட்டியிருக்கோம். எப்படி வருது வெள்ளையாக இப்படி சீல் மாதிரி வரும், பல நேரங்களில் நம்ம காட்டியிருக்கோம். இதை தவிர ஒரு பெண் உச்சகட்டம் அடையும் போதும் கொஞ்சம் நிறைய திரவம் வரலாம். அதுவும் கொஞ்சம் நீர் மாதிரி வரும், சில பேருக்கு கொஞ்சம் திக்காக வரலாம். இதெல்லாம் வெள்ளைப்படுறதுடைய ஒரு பகுதி. இதை ட்ரீட் பண்ண முடியும். முக்கியமாக முழுமையாக ட்ரீட் பண்ண முடியும். சரி, இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது, ஆல்கஹால் சாப்பிட்டா என்ன வருது, இவங்களுக்கும் இரத்த குழாய்கள் விரிவடைகிறது. அதே போல் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் திரவம் சுரக்கும். ஆல்கஹால் சாப்பிட்ட உடனே பெண்ணுறுப்பில் திரவம் சுரந்து கொஞ்சம் லூப்ரிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதே போல் உச்சகட்டம் அடைகிறது, இன்னும் நிறைய நேரம் செக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஆல்கஹால் குடிக்கிற ஆண்களால் ஓரளவுக்கு முடியும். பெண்களும் ஆண்களும் உச்சகட்டம் அடைகிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. சாதாரண ஸ்டேட்டை விட ஒரு எக்ஸைட்டட் லெவலாக ஒரு த்ரில்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதோட செக்ஸ் பண்ணும்போது இவங்க வந்து அதிகமான அளவுக்கு உச்சகட்டம் அடைகிறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் திருப்பூர்லேருந்து சரவணகுமார் சார். சரவணகுமார் சொல்லுங்கள் சார். இப்போ ஒய்ஃபுக்கு வந்து 50 நாள் ஆச்சுங்க சார். சரி. 45 நாள் செக் பண்ணங்க, கன்சீவ் இல்லைன்னு வந்தது. ஓகே. கேட்காட்டி ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னாங்க. சரி சார், அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருக்குமா சார் ஸ்கேன் பண்ணி பார்த்தா? பொதுவாக வந்துங்க யூரினில் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகே சார். இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை. மறுபடியும் வேணால் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல யூரின் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்கேன் பண்ணுவாங்க. யூரின் டெஸ்ட்டில் நெகட்டிவாக இருந்தால் பொதுவாக ஸ்கேன் நெகட்டிவாக தான் இருக்கும். சில நாட்களில் குழப்பமாக இருக்குது, டவுட்டாக இருக்கிறாங்க, நீண்ட நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் வாமிட்டிங் இருக்குது, கொஞ்சம் கர்ப்பம் மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா சில நேரம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா யூரினில் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், தவறான நெகட்டிவ் வரலாம். ரொம்ப ரேர் அது, அப்படி வரலாம். இல்லை நம்ம செய்கிற முறையில் தவறு இருந்தால் அந்த மாதிரி நெகட்டிவாக வரலாம். அதனால் சில நேரங்களில் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மாற்றாக நீங்கள் ரத்தத்தில் கூட பீட்டா ஹெச்ஜின்னு அந்த டெஸ்ட்டுகள் எடுத்து ரத்தத்தில் இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கர்ப்பமாக இல்லையான்னு அசஸ் பண்ண முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். சென்னையிலேருந்து ராஜி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வந்து வயசு 24 ஆகுதுங்க சார். சரிங்க. மேரேஜ் தான் ஆகலைங்க சார். சரி. ஆனால் எனக்கு வந்து கழிப்பழக்கம் அதிகமாக இருக்குங்க சார். சரி. அதனால் வந்து என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்ளும்போது சரி எனக்கு வந்து அந்த உணர்ச்சி இருக்கு, ஆனால் ஆண்மை உறுப்பு வந்து முழுமையாக வந்து விரிப்படையில சார். சரி. அதுக்காக ரொம்ப இன்னும் மேரேஜ் கூட ஆகல. அதனால என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க சார்? அதாவதுங்க இதுக்கும் கை பழக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெண்ணோட செக்ஸ் ட்ரை பண்ணும்போது விரைப்புத்தன்மை அடையாமல் போகலாம். அதாவதுங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் கல்யாணம் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த பெண்ணோ ஃப்ரெண்டோ இல்லை வேறு விலை மாதர்கிட்டோ போகும்போது ஒரு பதட்டம் இருக்கும் உங்களுக்கு, பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு. யாராவது உங்களை பார்த்தா கண்டிப்பாக இது தவறாக தான் எடுத்துக்கொள்வாங்க.
நீங்கள் ஃப்ரெண்டோட தான் செக்ஸ் பண்ணுறீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எடுக்கிற அளவுக்கு இந்தியா இன்னும் மாறலை. அப்போ அந்த பதட்டம் இருக்கும். இது திருமணத்திற்கு அப்புறம் இப்படியே இருக்குமானா இருக்காது. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்கள் மனைவியோ ஒரு ரூமில் இருந்தீங்கன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணலைன்னா தான் எல்லோரும் தப்பாக எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆகி 15 நாள் ஆச்சு இல்லை 2 மாதம் ஆச்சுன்னு இவர் செக்ஸே பண்ணலைன்னா தப்பாக எடுத்துக்குவாங்க. அங்கே வந்து நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நிலைமைகள் வந்து வேறு. பல பேர் இதனாலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு முறை செக்ஸ் பண்ண போனேன், எனக்கு வந்து விருப்பத்தன்மை வரல, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்னு. இது சூழ்நிலைகள் வேறு, அதை ஒட்டி மனநிலைகளும் மாறும். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இன்று எங்களோட தொடர்பு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.